ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கௌதம் ரெடியாகி கீழே வராரு. அவரை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போதாண்டா நீ பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சந்தோஷ் சொல்ல, ஆமாண்ணா உங்களுக்கு மாப்பிள்ளை கலை வந்துடுச்சுன்னு ராகுல் கிண்டல் பண்ணுறாரு. அகிலாண்டேஸ்வரி கௌதமே பார்க்குறாங்க. என்னாச்சு பாட்டின்னு கௌதம் கேட்க, உன்னை பார்க்குறதுக்கு சின்ன வயசில் உங்கள் தாத்தாவை பார்த்தது மாதிரியே இருக்குடா. உன் கல்யாணத்தை பார்க்குறதுக்கு உன் தாத்தாவுக்கும் உன் அப்பாவுக்கும் கொடுத்து வைக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பாட்டி அவங்க ரெண்டு பேரும் இல்லாதது மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு என்னவோ தாத்தாவும் அப்பாவும் என் கூடவே இருக்கிறது மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து லக்கி எங்கே வர்றாரு. உங்களோட கல்யாணம் ஒரு சின்ன மண்டபத்தில் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, மாமா சொல்கிறதும் சரிதானே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கல்யாண மண்டபத்தோட பேரை சொன்னால் அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு சின்ன மண்டபத்தில் உங்கள் கல்யாணம் நடக்கணுமான்னு அபிஷேக் கேட்க, டேய் மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் இந்த கல்யாணம் நடக்குமா? நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு 2 மணி நேரம் கூட ஒதுக்கி கொடுக்க முடியலைன்னா நம்மலாம் மனுஷங்களே கிடையாதுன்னு கௌதம் சொல்கிறாரு. அப்புறமா கௌதம் மண்டபத்துக்கு கிளம்பி போகிறாரு. கூடவே சந்தோஷ், அபர்ணா, பாட்டி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அந்த நேரம் அபிஷேக்குடைய ஃபோன் ரிங் ஆகுது. அவர் அட்டன் பண்ணி பேசிட்டே மேலே போகிறாரு. சீக்கிரமாக வாடான்னு சொல்லி அவங்களுக்காக லக்கி, சகுந்தலா, அப்புறமா அஸ்வினி காத்துட்டு நிற்கிறாங்க. மது ரெடியாகி வராங்க. அவங்கள பார்த்து ராமகிருஷ்ணன், உன்னை பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்குதுமான்னு சொல்ல, நம்ம மது கையாலே விளக்கேற்றிட்டு எல்லாரும் கிளம்பிடலான்னு ரேணுகா சொல்கிறாங்க. அப்புறமா மதுமிதா விளக்கேற்றுறாங்க. எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. மதுமிதா பூஜை அறையில் இருந்த ஒரு சின்ன விநாயகர் சிலையை எடுத்துக்கிறாங்க. இதை நான் எடுத்துக்கிடட்டுமாமான்னு கேட்க, இதுவும் வீடுமா, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு ரேணுகா சொல்கிறாங்க. இல்லைம்மா, இந்த விநாயகர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேனே தெரியலம்மான்னு மதுமிதா கண் கலங்க. நாங்களும் தான்னு ரேணுகா சொல்கிறாங்க. பொண்ணா பிறந்தாலே இன்னொரு வீட்டுக்கு போய் தாம்மா ஆகணும். ஆனால் அந்த வீட்டில் ஒன்னே நினச்சிட்டு நாங்கள் 2 பேரும் இருக்கிறோங்கிறத மட்டும் என்றைக்குமே மறந்துடாதன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் கண் கலங்குறாரு. சரி வாங்க போகலான்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி கீழே வராங்க. கார்கிட்ட வரும்போது தான் ரேணுகா, ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப போகிறாங்க. லிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இது வேற இந்த நேரம் பார்த்து வேலை செய்யாதுன்னு சொல்லும் போதே கிரண் கையில் பொக்கையோட வராரு. எங்கே கிளம்பிட்டேன்னு ரேணுகா கேட்க, நம்ம மதுமிதாவோட கல்யாணம்ல ஆண்டி, அதுக்கு தான் வரேன்னு சொல்கிறாரு. நீ எதுக்குடா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வரேன்னு ரேணுகா கோவப்பட, ஆண்டி நானும் அவளும் ஃப்ரெண்டுன்னு கிரண் சொல்கிறாரு. என்னது ஃப்ரெண்டா? லவ்ங்கிற பேரில் அவளை ஏமாற்றி அவள் கையில் இருந்த பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவளை கைவிட்டு வந்தானடா நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்த, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரேணுகா கோவமாக பேசும்போதே ஸ்ருதி அங்கே வராங்க. ஸ்ருதியை பார்த்ததும் ரேணுகா, இங்கே பாரு ஸ்ருதி, ஒன்றை மட்டும் தான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், இவனெல்லாம் இல்லை, இவன் அங்கே வந்தான் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா ஸ்ருதி எப்படி பேசுகிறாங்கன்னு. சரிவா நம்ம கல்யாணத்துக்கு போகலான்னு கிரண் சொல்ல, தயவு செஞ்சு நீ கல்யாணத்துக்கு வந்துடாதுன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி நீயும் இப்படி பேசுகிறேன்னு அவர் கேட்கும்போது, இங்கே பாரு நீ எந்த எண்ணத்தில் அங்கே வரணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னால் எனக்கும் மதுமிதாக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் முடிய இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றிட்டோம். தயவு செஞ்சு அந்த கல்யாணத்துக்கு வந்துடாதன்னு சொல்ல, கிரண் அவரோட கையில் இருந்த பொக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறாரு. அப்புறமா அடுத்த சீனில் அதித்தியோட ஃபோன் ரிங் ஆகுது. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஃபோனில் அவங்களோட ஃப்ரெண்ட் பேங்காக் போகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேங்காக்கா? நான் அதித்தி கேட்க, ஆமாம் எங்கள் கூட வர இருந்த கோஆர்டினேட்டர் வர முடியாமல் போயிடுச்சுது. இது ஒரு பெரிய ஷோ. இதில் மட்டும் நீ கலந்துக்கிட்டா நீ ரொம்ப பாப்புலர் ஆயிடுவ. உடனே உன்னுடைய பாஸ்போர்ட்டை அனுப்பு, நம்ம இன்னைக்கே கிளம்புறோன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இல்லை இன்னைக்கு என்னோட அக்கா கல்யாணம், நான் கண்டிப்பாக அதில் இருக்கணும்னு அதித்தி சொல்கிறாங்க. நீ என்ன லூஸா சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க? இன்னைக்கு பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாருமே வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. நீ உடனே உன்னோட பாஸ்போர்ட்டை அனுப்பு, நான் விசாக்கு ரெடி பண்ணுறேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, இல்லை என் அக்கா கூட நான் கண்டிப்பாக இருந்தாகணும். இந்த மாதிரி ஒரு ஷோ கண்டிப்பாக வாழ்க்கையில் இன்னொரு முறை நடக்கலாம். ஆனால் என் அக்காவோட கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் நடக்கும். நான் அவள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அதித்தி காலை கட் பண்ணிவிட்டு மதுமிதாவை போய் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. என்னடி யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னு மது கேட்க, இல்லைக்கா என் ஃப்ரெண்டு தான், மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தேன், அதான் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னான்னு சமாளிக்கிறாங்க. அபிஷேக் ஃபோனில் பாண்டியன்கிற ஒரு ரவுடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பணத்தை நான் தான் தந்துடுறேன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக இப்படி மிரட்டிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. சும்மா 10,000மோ 20,000மோ நான் உனக்கு கடனாக தரல, நான் 4.5 கோடி ரூபா உனக்கு கடனாக தந்திருக்கேன். உடனே நீ அதை எனக்கு திருப்பி தரணும். உனக்கு நான் 1/2 மணி நேரம் தான் டைம் தருவேன். நீ அதுக்குள்ளே திருப்பி தரலனா உன் வீட்டில் வந்து நான் உட்காந்துப்பேன். உன் அண்ணன் அந்த பணத்தை எனக்கு திருப்பி தந்துடுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த வீட்டில் அதுக்கப்புறம் உன்னோட நிலமை எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியான்னு கேட்க, இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு அபிஷேக் சமாளிக்க, என்ன
என்னடா பம்முறன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஃபோனை வைக்கிறாரு. இவனுக்கு உடனே பணத்தை கொடுத்தாகணுமே, என்ன பண்ணுறதுக்குன்னு அபிஷேக் யோசிக்கிறாரு. அபிஷேக் ஆடிட்டருக்கு கால் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்க்குன்னு ஒதுக்குன ஃபண்டை நீங்கள் பேங்க்கில் போட்டுட்டீங்களான்னு கேட்க, இல்லை சார் நாளைக்கு தான் போடணும்னு அவர் சொல்கிறாரு. சரி, நான் தரக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு உடனே அதை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, சார் கௌதம் சார் சொல்லாமல் நாங்கள் செய்ய முடியாதுன்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு மறந்துட்டீங்களா? நான் அபிஷேக் பழனிசாமி. என் அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம். அவரால் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறாரு. லக்கி அபிஷேக்கு கால் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வான்னு சொல்ல அபிஷேக்கும் கீழே வராரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ரேணுகாவும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிட்டு கீழே வராங்க. எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிட்டியான்னு ராமகிருஷ்ணன் கேட்க, ஆமாங்க நம்ம போகலான்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன கார்லையா நம்ம போகணும்னு பிங்கி பாட்டி கேட்க, ஆமாம் அவ சென்டிமெண்டா யோசிக்கிறா. அது மட்டும் இல்ல, பட்ஜெட்டும் இடிக்குது. அதனால இந்த கார்ல போனா போதும்னு மதுமிதா தான் முடிவு எடுத்துட்டா. வாமா போலான்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி போறாங்க. இதோட எபிசோட் ப்ரோமோ முடியுது.